எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்ஷாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹெல்த்தி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். மசாலா ஓட்ஸ். இது வெயிட் லாஸுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ரெசிபி. இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவு ஓட்ஸு, கொஞ்சம் கேரட், ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் குடமிளகாய், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கடலைப்பருப்பு. ஒரு சாஸ் பேன் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்திக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடான உடனே அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு நல்லா பொடிஞ்ச உடனே அதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். இப்போது அது கூட எடுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பு அதையும் சேர்த்திக்கலாம். இப்போ பச்சை மிளகாய் அதையும் சேர்த்திட்டு நம்ம நல்லா ஒரு டைம் வதக்கி விட்டுக்கலாம். இப்போது இதில் எடுத்து வச்சுருக்க பெரிய வெங்காயம் அதையும் சேர்த்திக்கலாம். வெங்காயத்தை ரொம்ப பொன்னிறமாலாம் வதக்க வேண்டாம், ஓரளவுக்கு லைட்டாக வதக்கினாலே போதும். இப்போ இதில் எடுத்து வச்சுருக்க குடமிளகா அதையும் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இதை ஒரு டைம் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க கேரட் அதையும் சேர்த்திக்கலாம். இப்போ இதையும் ஒரு டைம் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நீங்கள் வெயிட் லாஸ் ப்ரோக்ராமில் இருக்கீங்கன்னா வெங்காயத்தை ரொம்ப பொன்னிறமாக வதக்காமல் இப்படி லைட்டாக வதக்கினாலே போதும். நம்ம இதில் கேரட், குடமிளகாய் இதெல்லாம் சேர்த்திருக்கோம். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. இதை நம்ம காலையிலையும் சாப்பிட்டுக்கலாம், இல்லை நைட்டு டின்னருக்கும் சாப்பிட்டுக்கலாம். இப்போ இது ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம இதில் உப்பு சேர்க்கணும். உப்பு கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம், ரொம்ப உப்பு வேண்டாம். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் அதையும் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இதை ஒரு டைம் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது இதில் 1 கிளாஸ் அளவு தண்ணி அதையும் சேர்த்திக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிட்டு இருக்குது. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஓட்ஸ் அதையும் சேர்த்திக்கலாம். ஓட்ஸை சேர்த்திட்டு ஒரு டைம் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது இதை மூடி போட்டு நம்ம வேக வைக்கணும். ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓரளவுக்கு தண்ணியெலாம் வற்றி ஓட்ஸ் இப்படி இருக்குது, இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ நல்லா மூடி போட்டு இது நல்லா வேகிற வரைக்கும் வைக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஓட்ஸ்லாம் நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி இருந்தால் போதும். இப்போ நம்ம இதை ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இந்த ரெசிப்பியை நம்ம ஒரு 7 to 10 days சாப்பிட்டாலே நல்ல ரிசல்ட் தெரியும் நம்மளுக்கு வெயிட் லாஸில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.